சிலுவைக்கு முன் இயேசு தாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது தமது முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். லூக்கா 9:51 பார்க்கிறோம். சிலுவைக்கான தமது பாதையை இயேசு தாமே வகுத்து கொண்டார். சிலுவை பாடுகள் மகா கொடுமையானவைகள் என்றாலும் சிலுவை பாடுகளில் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கண்டார். எபிரேயர் 12:2 பார்க்கிறோம். அப்படி என்ன மகிழ்ச்சி இருந்தது சிலுவை பாடுகளில்? இயேசு தமது சாயலின்படி படைக்கப்பட்ட மனுகுலத்தின் இரட்சகர் ஆக போகிறார். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன் முடங்கும் படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தரப்போகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே பார்க்கிறோம். எனவே கொடூர உடல் வலியை மாத்திரமல்ல, அதை விடவும் அதிகமான வேதனையை தருகின்ற தருணமான தமது பிதாவை 3 நேரம் பிரிந்திருக்க வேண்டிய நிலைமையையும் ஏற்றுக்கொண்டே இயேசு சிலுவையை தெரிந்து கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தாமாகவே முன் வந்து போர் சேவகரிடம் தம்மை கையளித்தார் என்று யோவான் புஸ்தகம் 18 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் பாடுகளின் அகோரம் என்பது என்னவெனில், மத தலைவர்கள் மற்றும் ரோமை அரசின் விசாரணையை தொடர்ந்து தமக்கு நேரிட போகும் சிலுவை பாடுகள் அனைத்தையும் இயேசு முன்னதாகவே அறிந்திருந்தார் என்பதாகும். வாளினால் அடிக்கப்படுதல், முள்முடி சூட்டப்படுதல், கேலி செய்யப்படுதல், சிலுவையில் அறையப்படுதல் அனைத்தையும் முன்னரே இயேசு அறிந்திருந்தார். திடீரென்று ஒரு வேதனையான அனுபவத்தில் நாம் சிக்கிக் கொள்வதற்கும் முன்னதாக அறிந்தே வேதனைகளை அனுபவிப்பதற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. அறிந்தே அனுபவிப்பது அதிக பயங்கரமானது. மேலும் தமது சீடர்கள் எவரும் தமது பாடுகளின் போது தம்மோடு இருக்க போவதில்லை என்பதையும் அவர்கள் தம்மை விட்டு ஓடி போவார்கள் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். இயேசு தமது சீடர்களிடமே சொன்ன இந்த வார்த்தைகளை பாருங்கள். நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் புஸ்தகம் 16 அதிகாரம் 32 வசனம் இப்படியாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களோ அதிக குழப்பத்தில் இருந்தார்கள். இயேசு பலமுறை தமது பாடுகளையும் மரணத்தையும் பற்றி தமது சீடர்களிடம் சொல்லியிருந்தார். மறைமுகமாக 7 முறைகளும். லூக்கா 5:35, லூக்கா 12:50, மத்தேயு 10:38, யோவான் 12:24, யோவான் 12:32, யோவான் 3:14, மார்க் 14:57. வெளிப்படையாக 3 முறைகளும். மத்தேயு 16:21, 22, மார்க் 9:31, மத்தேயு 20:18, 19 வசனங்களிலே பார்க்க முடியும். அவர்களோடு இது குறித்து இயேசு பேசியிருந்தார். ஆனாலும் அவர்கள் அதை குறித்து இயேசுவிடம் கேட்க பயந்தவர்களாகவும் தெளிவான அறிவு இல்லாதவர்களுமாகவே இருந்தார்கள். மார்க் 9:32. மேலும் காற்றையும் கடலையும் அதட்டியவரும் வேத பாரகர் பரிசேயரை பயமின்றி எதிர்கொண்டவருமான இயேசு எந்த சக்தியும் இல்லாதவர் போல் இலகுவாக அடங்கி போய் விட்டதையும் சீடர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலுவையில் இயேசு மனு மக்களுக்காக சம்பாதிக்க உள்ள மீட்பின் மகத்துவத்தை உண்மையாகவே அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இயேசு தமது சிலுவை பாடுகளை குறித்து பேசும்போது அவர்களோ தாங்கள் பெறப்போகும் பதவிகளின் குறியாக இருந்தார்கள். மார்க் 10:37 பார்க்க முடியும். மேலும் கெத்செமனே தோட்டத்தில் இரத்தம் வேர்வையாக சிந்துமளவு இயேசு துயரத்தில் இருந்தபோது சீடர்களோ தூக்கத்தில் இருந்தார்கள். மார்க் 14:40 பார்க்கிறோம். அங்கே பிரதான ஆசாரியர் மற்றும் வேத பாரகரால் அனுப்பப்பட்ட திரளான ஜனங்கள் இயேசுவை பிடித்த போது இயேசுவின் சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். மத்தேயு 26:56 பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களுக்குள் ஒருவரான பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன், உம்முடைய மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று வீரமாய் பேசியிருந்தார். ஆனால் இயேசு சொன்னபடியே அவர் 3 தரம் இயேசுவை மறுதலித்தார்.
பின்னர் மனம் கசந்து அழுது ஆண்டவரை சரணடைந்தார். பேதுருவின் நான் என்னும் சுயம் சாவதற்கு இந்த சம்பவம் அவருக்கு உதவிகரமாக இருந்தது. இயேசுவின் அற்புதமான வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பார்த்து அதிசயப்பட்டிருந்த மக்கள் இப்போது இயேசுவின் சிலுவை பாடுகளை பார்த்து அதிர்ந்து போனார்கள். தாம் வாழ்ந்த காலத்தில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை சர்வ சாதாரணமாய் செய்து சர்வ வல்லவராய் தங்கள் கண்களுக்கு தெரிந்த இயேசு இப்போது மிக சாதாரண மனிதராக எந்த ஆற்றலும் இல்லாத ஒருவர் போல வையப்படுவதையும் அடிக்கப்படுவதையும் அறையப்படுவதையும் பார்த்த மக்கள் மிகவும் குழம்பி போயினர். இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அறைந்து கொன்றுவிட வேண்டுமென்று அரசியல் ரீதியாகவும் சமய ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மத தலைவர்கள் நுட்பமாய் காய் நகர்த்தினர். ஏனெனில் இயேசுவுக்கு எதிரான நடவடிக்கை மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை உருவாக்கி கலக்கத்தை உண்டாக்கிவிடும் என அவர்கள் எண்ணியிருந்தனர். ஆனால் அப்படி எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தங்கள் வேலை இவ்வளவு எளிதாக முடிந்துவிடும் என்று அவர்கள் கனவிலும் கருதியிருக்க மாட்டார்கள். கலக்கம் செய்து விடுவார்களோ என்று மக்களை கண்டுதான் அவர்கள் அதிகமாக பயந்திருந்தார்கள். மார்க்கு 14:2 பார்க்க முடியும். ஆனால் இயேசுவின் செய்திகளை கேட்கவும் சுகம் பெறவும் அற்புத உணவை உண்ணவும் கூடிய மக்கள் கூட்டம் இப்போது இயேசுவுக்காக போராட எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. இது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் சமாதானத்தையும் தந்தது. இயேசுவும் தமக்காக போராடுவதற்கு எவரையும் ஆயத்தம் செய்யவில்லை. தம்மை சிலுவையில் அறைவதற்கான குற்றம் எதுவும் தாம் செய்யவில்லை என்று வாதம் புரிந்து விடுதலை பெறுவதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. ஊழிய காலத்தில் தமது உரையாடல்களில் வேத பாரகர் பரிசேயரை எதிர்த்து பேசி உணர வைத்து உண்மையை உரக்க பேசிய இயேசு இப்போது தமக்காக வாதாடாமல் தமது பக்கத்து நியாயத்தை எடுத்து வைக்க கூட எந்த சிறு முயற்சியும் செய்யாமல் ஓர் ஆட்டை போல சாந்தமாகி போய்விட்டார். இந்த நேரத்தில் பரபாஸ் என்ற கொலைக்காரனுக்கு அடித்தது பெரும் வாய்ப்பு. இயேசுவை பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து பரபாசையா இயேசுவையா யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார். பிரதான ஆசாரியரின் தூண்டுதலால் பரபாசை கேட்டார்கள் மக்கள். மார்க்கு 15:11. பரபாஸ் விடுதலை பெற்றான். குற்றமற்ற ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் ரோம அரசு கவனம் செலுத்தவில்லை. அவர்கள் மக்களுக்குள் கலகம் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு விடாமல் பார்ப்பதிலே குறியாக இருந்தார்கள். நியாயம் அநியாயத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அதிகமாய் சத்தமிடுகின்ற ஒரு கூட்டத்தை சமாதானப்படுத்துவதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள். ஒருவேளை மக்களிடத்தில் ஒரு கருத்து கணிப்போ ஓட்டெடுப்போ நடத்தியிருந்தால் பெரும்பாலான மக்களின் கருத்து இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது என்பதாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்வது? பெரும்பான்மையான எளிய மக்களுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை. ஆன்மீக தலைவர்களும் அவர்களால் தூண்டிவிடப்பட்டிருந்தவர்களும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. லூக்கா 23:23 பார்க்கிறோம். அவர்களது பெரும் குரல் நீதியை மௌனமாக்கி வென்றது. இதுதான் அரசியல் அன்றும் இன்றும். சிலுவை தண்டனை பெற்றவர்களை தாமதமின்றி சிலுவையில் அறைவதுதான் ரோமர்களின் வழக்கம். ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவராய் பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து பின்னர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறாக இரட்டிப்பு தண்டனைக்கு இயேசு ஆளானார். மார்க்கு 15:15 பார்க்கிறோம். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க தக்க தருணத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஜனங்களுக்குள் கலகம் உண்டாகி இயேசுவுக்கு ஆதரவாக மக்கள் திரண்டு விடாதபடி ஏற்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான காரணம் என்ன? வெறும் 30 வெள்ளி காசுகள் தானா? அதுவும் ஒரு காரணம். ஆனால் யூதாஸ் இயேசுவிடம் அன்பாய் இருக்கவில்லை என்பதும் இயேசு யார் என்பதை அவரோடு கூடவே இருந்த பின்னரும் அவன் அறிந்து கொள்ளவில்லை என்பதும் அறிந்து கொள்ள முயலவில்லை என்பதுமே பிரதான காரணமாக இருந்தது. எப்போதுமே யூதாஸ் இயேசுவை ஆண்டவர் என்று அழைத்ததில்லை, போதகர் என்றே அழைத்து வந்தான். அவன் இயேசுவை ஆண்டவராக எப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே இயேசு அவனுக்கு கொடுத்த எச்சரிப்புகளையும் யூதாஸ் கண்டு கொள்ளவில்லை. யோவான் 6:70-71,
13:27, மத்தேயு 26:24, லூக்கா 22:22 இயேசுவை காட்டி கொடுப்பதை கூட ஒரு சாதனையாக அவன் எண்ணிக் கொள்ளுவதை பாருங்கள். நான் எவனை முத்தம் செய்கிறவனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள். மார்க்கு 16:44 இப்படியாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததற்கு இன்னும் ஒரு கருத்து சிலரால் சொல்லப்படுகிறது. நான் காட்டி கொடுத்தாலும் இயேசு தப்பி விடுவார் என்றும் அவன் எண்ணி இருக்கலாம் என்பதே அது. ஆனால் இயேசு சொல்லியிருந்தார், தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. லூக்கா 22:22 பார்க்கிறோம். இயேசுவின் எச்சரிக்கைகளை யூதாஸ் அசட்டை செய்தான் என்பதே சரியானதாகும். ஆனால் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவன் தன் தவறை உணர்ந்தான். மத்தேயு 27:4 பார்க்கிறோம். இயேசுவை காட்டிக் கொடுக்க கூலியாக வாங்கின வெள்ளி காசுகளை தூர வீசினான். மத்தேயு 27:5 பார்க்கிறோம். இவைகள் இரண்டும் சரியானவை தான். ஆனால் தன் தவறை உணர்ந்து மனமருந்திய யூதாஸ் மன்னிப்பை பெறுவதற்காக இயேசுவிடம் வரவில்லை. பேதுருவை போல் மனம் கசந்து அளவில்லை. மாறாக தனது உயிரை தானே மாய்த்து கொண்டான். இயேசுவிடம் வந்திருந்தால் அவனும் மீட்பை பெற்றிருப்பான். தனது வாழ்நாள் நெடுகவே இயேசுவை புறக்கணித்து வாழும் ஒருவன் தனது வாழ்நாளின் இறுதியிலும் அப்படி நடந்து கொள்வதற்கான சாத்தியமே அதிகம். ஆசாரியர்களின் சங்கங்கள் ஒழுங்கான விசாரணையை மேற்கொள்ளவில்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்து விடுவது என்ற முன் தீர்மானத்தோடையே அவர்கள் விசாரணையை தொடர்ந்தார்கள். தீர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முன்குறித்து கொண்டு விசாரணை செய்தார்கள். இத்தகைய உள்நோக்கம் இருந்தால் அங்கே நீதி வெளிப்படுவது எப்படி? மேலும் இயேசுவுக்கு மரண தண்டனையை விதிக்க யூதருக்கு அதிகாரம் இல்லாதபடியால் அவர்கள் அரசியல் ரீதியாக போய் புகார்களை கூறி ரோம அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். இயேசுவோ சிலுவைக்கு செல்வதிலே குறியாக இருந்தார். தாம் சிலுவையில் அறையப்படாவிட்டால் மக்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பு இல்லை என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அதற்காகவே தான் பிதா அவரை இந்த பூமிக்கு அனுப்பியும் இருந்தார். எனவே அந்த சிலுவை பயங்கரத்திற்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமே பலியிட்டார். எபிரேயர் 7:27 பார்க்கிறோம். இந்த பலி செலுத்தப்பட்டிருக்காவிட்டால் நீங்களும் நானும் இன்னும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்க மாட்டோம், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாறியிருக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய கிரயம் நமது மீட்புக்காக தேவனால் செலுத்தப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக நம்முடைய ஜீவனை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இனி தன்னுடைய வாழ்நாட்களிலே எந்த ஒரு பாவங்களையும் செய்யாமல் பரிசுத்த இருதயத்தோடு உத்தம குணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.